ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பொங்கல் vlog பார்க்கலாமா? இங்கே யூஏ வந்ததுக்கப்புறம் என்னுடைய பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் இருந்திருப்போம்னா அந்த பொங்கல் வைபே வித்தியாசமாக இருந்திருக்கும். இங்கே நம்ம முன்னாடி எப்படி கொண்டாடணும், அதை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களுக்காகவே பொங்கல் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது இங்கே என்னால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பொங்கல் வச்சுருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொங்கல்னாலே மெயினாக நம்ம மைண்டில் வர்றது கோலம், பானை, கரும்பு வாங்கணும், அந்த மாதிரி தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். இந்த பொங்கல் வரதுனாலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்தின நாள் 2 days முன்னாடியே பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வரைவோம். ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த காலையில் கோலம் போடுற டைமில் ஒரு பானை இருக்கணும், ஒரு கரும்பு இருக்கணும், ஒரு மஞ்சள், அப்படி அதை வச்சு மேட்ச் பண்ணி ஒரு பொங்கல் கோலம் போட்டுறது தான். இப்போலாம் பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்கிறனால ரொம்ப நேரம் குனிஞ்செல்லாம் போடுறதே இல்லை. அதுக்காகவே பார்த்திங்கன்னா அதுவும் உட்காந்து போடுற மாதிரி ஆப்ஷன் இருந்தனால அப்படியே உட்காந்து கோலம் போட்டுட்டேன். அதுவும் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து கூட போட முடியலை. எப்படா எந்திரிச்சு ஓடிடலாம். அது எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுறது, காலெலாம் கிருகிருன்னு ஆடுறது. ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா இப்போவே நமக்கு இப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சி இது இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா நமக்கு வீக் டேஸில் வந்ததுனால ஆஃபீஸ் உண்டு, ஸ்கூல் உண்டு. ஸோ அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம். காலையிலே எழுந்திரிச்சி கோலம்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு பார்த்திங்கன்னா பூ கட்டி வச்சுட்டு இருந்தேன். ஊர்லனா பொங்கலுக்கு ஒரு 4-5 டேஸே பார்த்திங்கன்னா லீவ் இருக்கும். போகி பண்டிகை, பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே லீவே இல்லாதனால நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி முத்தம் தூத்து, சாணி மொழுவி, கோலம் போட்டு அந்த மாதிரி ஒரு தனி வைப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஒரு மார்னிங் எழுந்திரிச்சி சவுண்ட் அப்படி ஒரு சரசரன்னு சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த குலவை சவுண்டு கேட்டாலே அந்த வீட்டில் பொங்கல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கேயும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் நமக்கு சுச்சுவேஷனில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஹாப்பினஸ். அதுவுமே ஒரு ஹாப்பினஸ் தானே. நம்ம மட்டும் ஏன், நமக்கு முடிஞ்சதை நம்ம வச்சு நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம். இருக்கிற இடத்துல நம்ம எப்படி சந்தோஷத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்குமே தெரியட்டும் பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஷாப்பிங் சொல்லிட்டு தமிழ் கடையெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு பொங்கல் பானை, கரும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கரும்பு இருந்துச்சு. இங்கே யாருமே அந்தளவு கரும்பு சாப்பிடாததுனால சுவாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு சின்ன துண்டு கரும்பு, மஞ்சள், பூ, பழம், அது இதுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு சடன் ஒரு பிளான்னே சொல்லலாம். பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராகவே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுல இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் தானே. குட்டீஸும் பார்த்திங்கன்னா 7:30க்கே பார்த்திங்கன்னா ஸ்கூலு. ஸோ கொஞ்சம் லேட்டாக கொண்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இங்கேயுமே பூஜை இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு சமையல் பண்ணி அனுப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தனியாக பொங்கல் வைக்கிறேன். மற்றபடி வைப்பேன் ஊரில் மாமியோட சப்போர்ட்டோடு தான் அந்த பொங்கல் அதை போடு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் தனியாக பொங்கல் வச்சுருந்தேன். நான் அதை பொங்கல் வைக்கும்போதே சொல்லிகிட்டே இருக்கேன், ஃபஸ்ட் டைம் தனியாக பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு. மற்றபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அந்த பொங்கல் அதில் எது எப்போ போடணும் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. இந்த மாதிரி தனியாக சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் எங்களுடைய பொங்கல் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லா சொந்தங்களோட சேர்ந்துருந்து பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த பொங்கல் கொண்டாட்டமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஓகே நம்மளோட ஹாப்பினஸ்க்காக அதை செலிப்ரேட் பண்ணுறோம். மெயினாக குழந்தைங்களுக்காக தான் அந்த செலிப்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பொங்கல் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு படைக்கணும். டைம் எதுவுமே இல்லாதனால சுவாமிக்கு மட்டும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் நான் திரும்ப பார்த்திங்கன்னா எல்லாமே படைச்சி எடுத்து சுவாமி கும்பிட்டேன். ரொம்ப நல்லா போச்சு எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன். நாடு விட்டு நாடு வந்தாலும் ரொம்ப நல்லா சிறப்பாக எங்களுடைய பொங்கல் கொண்டாட்டம் முடிஞ்சுது. உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.